ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னை வாழவே கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டவளை உன் வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்து விட்டேன். சொல்ல போனால் அவளுடைய ஆட்டத்தையே நான் அடக்கி வைத்து விட்டேன். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழவே கூடாது என்று நினைத்தாய். யார் ஒருவன் மற்றவனுடைய வாழ்க்கையை பார்த்து இவன் வாழவே கூடாது, இவன் மட்டும் எப்படி இவ்வளவு கஷ்டத்திலும் சந்தோஷமாக இருக்கிறான், இவ்வளவு வாழ்க்கையிலும் இவன் மட்டும் எப்படி எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிறாள் என்று நினைப்பவர்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லது நினைத்தால் நல்லதை நடக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு எதை நினைக்கிறீர்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு பெண் பொறாமைப்பட்டாள். நீ எப்படி வாழ்கிறாய் என்பதெல்லாம் அவளுக்கு எதுவும் கிடையாது. நீ வாழவே கூடாது, நீ ஒரு பொழுதும் சிரிக்கவே கூடாது என்று அவள் இருந்தாள். ஆனால் பார், அவளுடைய வாழ்க்கைக்கு அதுவே நான் தந்துவிட்டேன். எவனும் யாருடைய வாழ்க்கையும் பார்த்து பொறாமையும் படக்கூடாது. யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் அவன் வாழ்க்கை கெட்டு போய் விட வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று சொல்லவும் கூடாது. எது உங்களால் முடியுமோ உதவி செய்யுங்கள் மற்றவர்களுக்கு. முடியவே இல்லையா? எதையும் கண்டுகொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டு நகர்ந்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதுதான் கிடைக்கும். மற்றவர்களுக்கும் நல்லதை நினைங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் உங்களுக்கு நல்லதையே நினைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் கெட்டது நினைக்க வேண்டாமே. சந்தோஷமாக வாழ வேண்டிய நாட்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு பலரோ அதையெல்லாம் மறந்துவிட்டு தேவையில்லாமல் மற்றவர்கள் வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுதான் அவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. உன்னுடைய வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று நினைத்தவன் வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையையே இழக்கும் நிலையில் வந்து நிற்கிறான். இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னுடைய எதிரியின் மூலமாக உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ தொட்டது அனைத்தும் சுகமாகவே இருக்கும். யாரை நீ நம்பிக்கொண்டே இருந்தாயோ, யார் உனக்கு துரோகங்கள் செய்தாரோ அவர் நிச்சயமாகவே அனுபவிக்கும் நேரத்திற்கு வந்து விட்டார். நிச்சயமாக யார் ஒருவன் தன்னை நம்பியவர்களை ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே தண்டனைக்கு உள்ளாக்குவார். என்னுடைய தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் இனி நல்லது நடக்க போகிறது. நான் சொன்னால் நீ நம்ப மாட்டாய். பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் வருகிறது என்பதை பொறுத்திருந்து மட்டும் வேடிக்கை பார். நான் சொல்லும் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ எதிர்பார்த்தே இருக்க மாட்டாய். உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்து விட்டோமோ, வாழ்க்கையில் இனிமேல் இதெல்லாம் கிடைக்காதோ என்று நினைத்த அனைத்து விஷயங்களும் கிடைக்க போகிறது. எது உனக்கு மிகவும் தொந்தரவு கொடுத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வாழவே விடாமல் இருந்ததோ அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கெட்ட விஷயங்கள் எதுவும் நடக்காது. சந்தோஷமாகவே இருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இன்பங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் சேரும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த சாயாகிய நான் நல்லதை மட்டுமே தான் செய்வேன். யாரை பார்த்தும் ஒரு நாளும் ஓடி ஒளிய வேண்டும் என்ற அவசியமானது கிடையவே கிடையாது. என்னுடைய பிள்ளைக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் என்னுடைய பிள்ளைக்கு தானாகவே நல்லபடியாகவே நடத்தி தரப்படும். உன்னுடைய சின்ன ஆசையிலிருந்து பெரிய ஆசைகள் வரை எல்லாம் எனக்கு நல்லபடியாகவே தெரியும். அதனால் உனக்கு நிச்சயமாக நீ கேட்டதை விட உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையே தருவேன். ஒருவன் என்னை தொந்தரவு செய்கிறான் என்று நீ சொன்னாலே போதும். அவன் யார், எங்கு இருக்கிறான், எல்லாவற்றையும் நான் அறிந்து அவனுக்கான தண்டனைகளை கொடுத்து அவன் எப்படியெல்லாம் உன்னை வாழ வேண்டும் என்று நினைத்தானோ அதே வாழ்க்கையை அவனுக்கு நான் தந்து விடுவேன். இதுதான் நான்.
நல்லதை மட்டுமே நினையுங்கள் என்று எதற்காக சொல்கிறேன்? நீங்கள் நல்லது நினைத்தால் அது உங்களுக்குத்தான் வரும், கெட்டது நினைத்தால் அதுவும் உங்களுக்குத்தான் வரும். அதனால்தான் நல்லதையே பேசுங்கள், நல்லதையே சிந்தியுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஓ தங்கமே, போதும். உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு எல்லோர் மத்தியிலும் தலை குனிந்து நின்ற அனைத்து விஷயங்களும் போதும். இனிமேல் சுபமும் வாழ்க்கையில் திருப்தியும் மட்டுமே என்னிடம் இருந்து கிடைக்கும். காலம் முழுவதும் சந்தோஷமாக இரு, எல்லா நாளும் திருப்தியாக இரு. உனக்கு தேவையானதை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயம் அது நிலையாகத்தான் இருக்கும். ஒரு விஷயத்தை நான் தருகிறேன் என்றால் அதை நினைத்து நீ பயப்படவே வேண்டாம். இது எப்பொழுது நம் கையை விட்டு போகுமோ என்று. கையை விட்டு போகாது ஒரு விஷயமும். வாழ்க்கையில் ஒரு முறை உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது என்றால் அடுத்தடுத்து உனக்கு பல சந்தோஷங்கள் கிடைக்க ஆரம்பித்துவிடும். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தேடி ஓடுகிறீர்களோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களை தேடி ஓடி வர ஆரம்பிக்கும். இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. நான் சொல்லிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயங்கள். அதனால் நான் சொல்கிறேனே, இது நடக்குமா அது நடக்குமா என்று எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு என்னுடைய வாக்கினை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கையாக கேட்கும் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு நடந்து நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நிச்சயமாக தலை தூக்கி மற்றவர்கள் மற்றியில் வாழும். தங்க பிள்ளையே, பொறுப்பான பிள்ளைக்கு இந்த அப்பா எப்பொழுதும் தன் கடமையை சரியாகத்தான் செய்வேன். நீ ஒரு பொழுதும் உன்னுடைய குடும்பத்தின் மீது அலட்சியமான எண்ணங்கள் வைத்தது கூட கிடையாது. அதனால் நான் மட்டும் எப்படி நீ என்னை வணங்கும் என்னுடைய பிள்ளைக்கு அலட்சியமாக எல்லாம் செய்வேன்? ஒரு பொழுதும் நான் அலட்சியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே மாட்டேன். நீ நன்றாக இருக்க வேண்டும், சகல விஷயங்களையும் உனக்கு தர வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய மனதில் இருக்கிறது தவிர உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நன்றாக இருக்கக்கூடாது என்று நான் நினைத்தது கூட கிடையாது. சீக்கிரத்தில் உனக்கு பிடித்தது போல உன் வாழ்க்கை அமையும். நிச்சயமாக நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே கிடைக்கும். நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கும். இந்த சாயாகிய நான் உங்களுக்கு எல்லா வழியிலும் நல்லதே செய்வேன், நல்லதையே உங்களுக்கு தருவேன். சந்தோஷமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.